ஓவிய பெருமகனாரே, உள்ளங்கவர்ந்த காட்சியை உயிரோவியமாக்கி விட்டீரா? இல்லப்பா, என்னால் ஆன வரைக்கும் அந்த உயிரோவியத்தை உயர்ந்த ஓவியமாக்க முயற்சி பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன எதுல குறைச்சலாம்? அழகே ரசிக்கிறதுல. ரசிகத்தன்மை எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. அழகு அவங்க பார்வைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். அழகையும் அவலட்சணத்தையும் ஒரே கண்ணோட ரசிக்கிறவன் தான் கலைஞனா இருக்க முடியுங்கிறத நிரூபிச்சுட்டா. அதுக்குள்ளே சர்டிபிகேட் கொடுத்துடாதீங்க. இன்னும் என் டெஸ்ட்ல பாஸ் பண்ணலையே. அது வேற இருக்கா? இன்னும் என்னன்னு சொல்லலையே. நான் சொல்லிதான் தெரியணுமா? தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. இதோட எத்தனை தடவை கேட்டிருக்கேன். எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு படம் வரைஞ்சு கொடுங்க. சந்தர்ப்பம் வரட்டுமா? அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரணுமா? ஆமாண்டா. இது வரைக்கும் நீங்க 2 பேரும் வெறும் காதல் ஜோடியா தானே இருக்கீங்க. எப்ப கல்யாணமாயி கணவன் மனைவியா மாறுறீங்களோ அப்ப நிச்சயமா 2 பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு படம் வரைஞ்சு தரேன். ஏ, இப்ப வரைஞ்சா என்னவா? வரையலாம். ஆனா ஒரு கன்னி பெண்ணோட கற்புக்கு களங்கம் வரக்கூடாது இல்லையா? வசந்த், டேய், காதலுங்கிற உறவோட கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்கு தாண்டா சொந்த அதிகம். ஒரு பெண்ணுக்கு காதலுங்கிறது கரையினா அந்த கரையில வேலையா இருந்து காவ காக்கிறவன் தாண்டா கணவன். அப்ப கல்யாணம் ஆன பிறகு வரைஞ்சு கொடுங்க. அதைத்தானே நான் பரிசாவே கொடுப்பேன். என்னடா பிரசன்டேஷனை சிம்பிளாவே முடிச்சுக்க பாக்குறியா? நீ என்னடா நீ? பை தி பை, அடுத்த வாரம் எங்க கிளப்ல ஆண்டு விழா நடக்க போகுது. அதுக்கு நீங்க அவசியம் வரணும். அட்வான்ஸாவே இன்வைட் பண்ணி வைக்கிறியா? இல்லைன்னாதான் அந்த சந்தர்ப்பத்துல உங்க நண்பரை தேடி பிடிக்க முடியாது. நீ என்ன எங்கேயும் தேட வேண்டாம், நிச்சயமா அந்த இடத்துக்கு வந்து சார். பை பை, நாங்க வரோம். கம் ஆன் டார்லிங். கொண்டு போய் உள்ள வை. இதுல எதுப்பா எனக்கு? 2 அன்பரசிக்கு தான் நல்லா இருக்கும். கொண்டு போய் வை. சரிப்பா. இதுல எதுப்பா எனக்கு? 2 அன்பரசிக்கு தான் நல்லா இருக்கும். கொண்டு போய் வை. அமுதா, அமுதா. இத வந்துட்டப்பா. மணி 8 அடிச்சா போதும். நல்ல முத்து சாப்பாட்டுக்கு மணி அடிச்சிருவான். அதுக்கும் ஒரு குடுப்பன இருக்கணும் தம்பி. என்னமோ அவன் இருக்கிறதுனால என் பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப நான் புறப்பட்டுங்களா? அடடே, இருங்க, நீங்களும் சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, குமார் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பான். டாக்டர் தம்பியா? சரி சரி. வசந்த் அண்ணா, ஆஹா, ரொம்ப அற்புதமான இயற்கை காட்சி. உன் கற்பனையை நான் கலைச்சிட்டேன்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, வா சாப்பிட போலாம். கொண்டாங்கம்மா. அம்மா என்னம்மா? ஒண்ணும் இல்ல. என்ன செய்யறது? பேருக்கு தானே நான் இருக்கேன். வேலை செய்யறதுதான் நீங்க தானே. யாரு செஞ்சா என்ன? வேலை செய்யறது உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? ஆமா, அடிங்க மாதிரி அடங்கி வேலை செய்யறதா நல்லதுங்கிறீங்களா? மக்கு மக்கு, நீ தவறா நினைச்சு பேச. என்னைக்குமே அன்புக்கு அடிமைங்கிற பொருவி போட்டக்கூடாது. என்ன மூமா, ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாமும் தடவிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. அதை நான் இந்த வீட்டுலதான் பாக்குறேன். உங்க அப்பா கிட்ட செல்லம், எங்க அப்பா என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு தெரியுமா? இல்லாத போனா நிமிஷத்துக்கு 100 தடவை அமுதா அமுதான்னு என்ன கூப்பிடுவாரா? செல்லம், கண்ணீரோட வழி நடத்துறவங்க தான் ஆனந்தமா வாழ வைப்பாங்க. உண்மைதாமா. இந்தாங்கம்மா. உன்னை கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? நான் கூட கோச்சுக்குவேன்னு நினைக்கிறியா? இல்லம்மா, வந்து என்னைக்கு நான் பெண்ணா பிறந்தனோ அன்னைக்கே நான் மண்ணுக்கு சமமாயிட்டேன். சும்மா சொல்லு. பூவை தலையில தாமா வச்சுக்கணும். இதுக்குத்தான் இவ்வளவு பெரிய பீடிகையா? அது தெரிஞ்சுதான் இதை நான் மாடிக்கு எடுத்துட்டு போறேன். நீங்க எடுத்துட்டு போலாம், ஆனா இது அவங்க வச்சுக்கணுமே. சொல்லலாம், அழகான பூங்க வீணா கூடாதுமா. இது இருக்க வேண்டிய இடம் அங்க இல்ல, இங்கதான். இதெல்லாம் வச்சு எனக்கு பழக்கம் இல்லையே. அவளுடைய அழகுலதான் நான் என்ன பாத்துக்கிறேன். செல்லம், இனிமே இப்படி பிரிச்சு பேசாத. அன்பரசி, அன்பரசி, போடாதே. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டுத்தான். டார்லிங்கா, விளையாட்டா? அன்பரசி, அன்பரசி, எந்திரிமா. எந்திரிமா. அன்பரசி, எந்திரிங்க. அக்காவா? போக்கா,
தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னால என் கனவெல்லாம் கெட்டு போச்சு. முதல்ல போய் பல்ல விளக்கிட்டு வா, அதுக்கப்புறம் காசு. ஐயோ வேண்டாமா? ஏங்கா, போன ஜென்மத்துல நீ கிளிப்பிள்ளையா இருந்திருப்பியோ? கிளிப்பிள்ளையாவா? அதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமே. ப்ளீஸ். தேங்க்யூ. அக்கா வந்து நான் ஒண்ணு கேக்குறேன், சொல்றியா? என்னம்மா? விடிய காலையில கனவு கண்டா அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்போ நான் கண்ட கனவு பலிக்குமாக்கா? பலிக்காது. ஏன்னா விடிஞ்சு இவ்வளவு நேரமாகுது. வேறும் கனவு தானே. அன்பரசி, குளிச்சுட்டு வந்தது தலையில வச்சுக்குமா? சுத்த பட்டிக்காடு. இந்த தலைய பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம்? அப்பா புரிஞ்சுக்கலையே. தப்பா புண்ணனு சொல்லியிருப்பாரு. அப்பா ஆசைப்படுறாருமா. மத்தவங்க விருப்பத்துக்காக இந்த காலத்து மாடர்ன் கேர்ள்ஸ் இல்லைங்கிறது டாடிக்கு நல்லா தெரியும். அக்கா, அக்கா. என்னம்மா? உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? அன்பரசி, யாருகிட்ட எதை கேட்கணும்னு இன்னும் உனக்கு தெரியலையே. வாசனை எல்லாம் கமகமான அடிக்குது. ட்ரெஸ் எல்லாம் ஒரே அமக்கணமா இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு கிளப்ல விழா. விழா? விழா கொண்டாடுறதே விழாம இருக்கிறதுக்காகத்தான். ஒரு வருஷமா விழாம இருந்ததால்தான் ஆண்டு விழாவை கொண்டாடுறோம். அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. என்னடா ஒரு குறைவு? ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, ஆண்களா இல்ல புடவைகளா? ரெண்டும் தான். அட பாவி, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலம் நின்னு இப்போ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் நீ ஏன் ஒரு வழி பண்ணிக்கிறியா? அண்ணனுக்கு முந்திக்கிறியா? அண்ணன்டா. தம்பி கிளப்புக்கு போகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. என்ன ஏன்டா டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை சென்ட் போட்டு வர சொன்னாங்களா? சும்மா நல்ல முத்து, சும்மா எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி, நீ போயிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, மரியாதைக்காக போலான்னு பாக்குறேன். நீங்க வேண்டாம்னா நான் போகல. என்ன உன் விருப்பம் தான்டா என் விருப்பம். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதாண்டா என்னுடைய ஆசை. தம்பி, இந்த வீட்டுல என்ன தவிர உன்னை பொறுப்பா கவனிக்க யாரா இருக்காங்க? இப்பதானே எனக்கு புரியுது நீங்க எதுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஆமா, வர போறவன் எப்படி இருப்பாடோ, நமக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடோ இல்ல ஒண்டி கொடுத்தனமோ. அதுலயும் என் கேஸ் ரொம்ப மோசம். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற கதையாயிடும். நல்ல முத்து, தம்பி வெளியே போகும்போது இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? போனதுக்கு அப்புறம் யார்கிட்ட பேசுவேன்? தம்பி சாப்பிட்டியா? அதுக்கு சாப்பிடறதுக்கு தானே சாப்பிட்டுருக்கான். சும்மா 2 வா குறிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வயிறு உடைக்க திங்கிறவனும் இருக்கான். நிறைய சாப்பிட்டுட்டு அங்க போய் 2 வாய் குறிக்கிறவனும் இருக்கான். நல்ல முத்து, கொஞ்சம் பேசாம இருக்கியா? சரி தம்பி, உனக்கு நேரமாச்சு, சீக்கிரம் போயிட்டு வா. போயிட்டானே. என்னங்க அவன் அங்க பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்றான்? துரை சாப்பாட்டுக்கா போறாருன்றீங்க? எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா? எங்க? இன்னைக்கு எங்க கிளப்ல ஆண்டு விழா. அதுக்கு நீங்க என் கூட அவசியம் வந்தாகணும். நான் இப்படி எல்லாம் வெளியே போய் பழக்கம் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியுமில்ல. எந்த பழக்கம் தானே வர்றது இல்லக்கா, அது நாம தான் பழகிக்கணும். ஐயோ, இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? இத பாருக்கா, இப்ப நீ வேண்டாமா, அப்பா திட்டுவாரு. அவரை பத்தி நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப நீ வர போறியா இல்லையா? சரி சரி, அழாத, நான் வரேன். Oh my sweet darling. சரி சரி, வா போலாம். இந்த குளத்திலையா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? உன் அக்கான்னு சொல்லுவாங்க. அதுதான் இல்ல, வேலைக்காரன்னு சொல்லக்கூடா எனக்கு வெக்கமா இருக்கும். அன்பரசி, பின்ன என்னக்கா, என் கூட வர நீ அட்லீஸ்ட் ஒரு நகையம் போட்டுக்க வேண்டாம்? வேண்டாம்? நல்லதுதான். அதுக்கெல்லாம் நான் எங்கம்மா போவேன்? எங்கேயும் போக வேண்டாம், அதான் அப்பா வாங்கி குவிச்சு வச்சிருக்காரு. அன்பரசி, அழகு நம்ம கட்டிக்கிற துணியிலையோ போட்டுக்கிற நகையிலையோ இல்ல, அது நம்ம நடத்தையில இருக்கம்மா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், போத நிறுத்தக்கா.
அந்த ரூம்ல அப்பா எனக்குன்னு வாங்கி வச்சிருக்கிற புடவை இருக்கு, அதை கட்டிக்கிட்டு சீக்கிரமா வா. சரி. எனக்குன்னு கொண்டு வந்து வச்சிருக்கிறிய அதையே நீயே வச்சுக்க. உனக்கு என் ட்ரெஸ்ஸுக்கு ஒத்து வராது. அன்பரசே, என்னப்பா என்னமா செய்துட்டு இருக்கிற? டாடி. கிளப்புக்கா? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்லப்பா, திடீர்னு ஒண்ணு இந்த ட்ரெஸ்ல பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இல்லையா டாடி? யார் அப்படி சொன்னது? ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா. Thank you டாடி. இன்னைக்கு எங்க கிளப்ல ஆண்டு விழா. அதான பார்த்தேன். பருப்பு இல்லாம கல்யாணமா? நீ இல்லாம உங்க கிளப் ஆண்டு விழா நடக்காதே. கரெக்ட் டாடி. ஏம்மா நேரமாச்சு, தனியாவ போறேன்? நோ, சரியான ஒரு துணையோட தான் போறேன். சரியான துணையா? யாருமா அது? உங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரிஞ்சவங்க, உனக்கு துணையா வர தகுதி உள்ளவங்க யாருமே இல்லையே. கரெக்ட் டாடி. ஆனா ஆனா இப்ப நான் சொல்றதும் உண்மைதான். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. யாருமா? சொல்லுமா. சொல்லட்டுமா? கையை கட்டிக்குங்க, கண்ணை முடிக்குங்க. நான் வர்ற வரைக்கும் கண்ணு திறக்க கூடாது. ஓகே? உத்தரவு. டாடி மயக்கம் போட்டு விழுந்துடாம கண்ணு திறந்து பாருங்க. என்ன இதெல்லாம்? வந்து என்னைக்கும் இல்லாத அலங்காரம் உனக்கு எதுக்கு? என்னப்பா கேள்வி? என் கூட வர்றதுக்கு அக்கா கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டாம்? இருக்கலாம். அவளும் உன்னை போல வாழ பிறந்த பொண்ணா இருந்தா. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? எருக்கம்பூ பூத்து என்னமா பிரயோஜனம்? வாழைப்பூவை சமைச்சுதான் சாப்பிட முடியும். அந்த மாலையா கட்டி சாமிக்கு போட மாட்டாங்க. நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியலையே. எப்படி அம்மா புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்கிற பொண்ணா இருந்தா நெத்தியில குங்குமம் போட்டும் தலையில பூ வச்சுக்குவியா? இல்ல இப்படி ஆட அலங்காரத்தோட தான் வந்து என் முன்னால நிப்பியா? அப்பா ஒரு பெண்ணுக்கு பூவும் பொட்டும் மஞ்சளும் குங்குமமும் இல்லைன்னா அது வாழ வேண்டியவளுக்கு. அப்போ நான் நீ நீ அதை ஏன் வாயால சொல்லணுங்கிறியம்மா? அந்த நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளும் உன்னை நான் அப்படி வளர்த்தேன். ஏன்பா? அந்த கேள்விக்குள்ளதான் அவன் வாழ்க்கையே துத்திச்சு நிக்குது. கைக்கும் வாய்க்கு இடையில எத்தனையோ காரியங்கள் நடந்ததில்ல. அந்த மாதிரி தாம்மா, அந்த மாதிரி தான் காஞ்ச மரம் கீழே விட காத்துக்கிட்டு நிற்கும் போது ஒரு பச்சை மரத்தை விதி சாச்சிருச்சுமா, சாச்சிருச்சு. ஆமாம்மா, நீ ஒரு விதவை. நீ ஒரு விதவை, நீ ஒரு விதவை, நீ ஒரு விதவை. உன்னை இந்த கோலத்துல பார்க்க நான் என்னம்மா பாவம் செய்தேன்? ஏப்பா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க? அக்காக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அவன் எப்படி விதவையானா? இதை ஏன்பா இவ்வளவு நாளா எங்க கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? அது ஒரு பெரிய கதைம்மா. அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் வருத்தப்பட போறீங்களேன்னு தான் இத்தனை நாளா நான் அதை மூடி மறைச்சு வச்சுக்கிட்டேன். அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது நீ கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்த. பரீட்சை சமயமா இருந்ததுனால உன் படிப்பை கெடுக்க வேண்டாம் தான் உன்னை நான் கல்யாணத்துக்கு கூப்பிடல. தேவை ஏற்பட்டா சொல்லிக்கலாம் நினைச்சேன். ஆனா கடவுள் வேற மாதிரி நினைச்சிட்டான். கல்யாணம் ஆன அன்னைக்கு அவ கணவன் செத்துட்டான். அவளை விதவையாக்கிடுச்சு. அவளும் அன்னையில இருந்து சித்தப்புறம பிடிச்ச மாதிரி இருந்தான். நடந்து போற நிகழ்ச்சியில் அவன் நினைவுக்கு வரக்கூடாதுன்னா எந்த நேரமும் வேலை வேலைன்னு ஏதாவது செய்ய சொல்லிட்டே இருந்தேன். பெற்ற மகளையே வேலைக்காரியோட கேவலமா நடத்தின. அம்மா, நான் செஞ்சது சரியா தவறா நீயே முடிவெடுக்க. Rama
காதலுக்கு அழகையும் அருமையான பருவத்தையும் கொடுத்தானே தவிர வாழ்க்கையை அனுபவிக்க கொடுத்து வைக்கல. இன்பம் இருக்கு, அது பனித்துளி மாதிரி சிரிக்கும் போதே உலர்ந்து போயிடும். அவளுடைய இளமை அப்படித்தான். துன்பமும் அப்படித்தான். ஆமாண்டா, சிரிச்சா இன்பம் குறையும், அழுதா துன்பம் குறையும். சக்கரை குறையுதா பாரு. காபி சாப்பிடுறா முதல்ல, முடிஞ்சா மிச்சம் வை. எனக்கு பரவாயில்ல. நீயா? நான் தான்டா. ஏண்டா வசந்தா, நான் உனக்கு காபி கொண்டாங்க பின்ன உட்கவா? காதலியா? அப்படி ஒரு காதல் இருக்கிறதா எனக்கு தெரியல. இருந்தால் நீ சொல்ற, நீயும் வாழ்க அவளும் வாழ்க. நானும் அவளும் வாழ்கவா? அறிவு கட்ட முண்டா, நீயும் அவளும் நல்லபடியா இருங்கடா. ஏ வசந்தா, காபி என் கையாலேயே போட்டுக்கிறேன். நல்ல முத்து. காபி மாதிரியே இருக்கும், ஆனா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பெனாயில் வாசனை அடிக்கும். பெனாயிலா? போடும் போது ஒரு ஈ விழுந்துச்சு, எடுத்துட்டேன். அங்க வெயிடா? சரி சரி சரி, இப்படி குடிச்சாதான் உண்டு. எனக்கு மீதி எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. எல்லாம் ஆச்சு. அடே நம்ம வரச்சதா ஆண்டா, நமக்குள்ள என்னடா வித்தியாசம்? பலே 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 பலே. அப்சரஸ் மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு சின்ன சௌகரியம், உன் பேரை போட்டுக்கல, நான் என் பேரை போட்டுக்குவேன். நான் கஷ்டப்பட்டு எழுதிருக்கேன், நீ உன் பேரை போட்டுக்கிறியா? இந்த காரியம் எங்க நடக்கல? செத்த குடி பக்கத்துல துப்பாக்கியும் கையுமா நின்று எத்தனை பேர் போட்டோ எடுக்கல? அவனா சுட்டான், எவனோ சுட்டதுக்கு இவன் போட்டோ எடுத்துக்கிறான். நீ போட்ட போட்டோவுக்கு நான் என் பேரை போட்டுக்கிறேன். சரி, இப்ப அண்ணன் எங்க? அண்ணன் வந்த உடனே சொல்ல போறியா இதுதான் உன் காதலின்னு? இதான் என் காதலி நிரூபிச்சுட போட்டிருக்க. அண்ணனும் மேனேஜரும் வசூலுக்காக கிராமத்துக்காக போயிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள ஒழுங்கா மரியாதையா இத பத்திர முழு விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, என் கற்பனை தோணிந்தா அப்படியே எழுதிருக்கேன். ஏய், நம்ம காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கற்பனை இல்லடா, என்னவோ இருக்குடா இதுல. இது உண்மையா இல்ல கற்பனையாங்கிறத கூடிய சீக்கிரத்துல இந்த நல்ல முத்து கண்டுபிடிக்கிறானா இல்லையா பாரு. அமுதா, நான் கூப்பிடுறதும் காதல விடல. என்னப்பா வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். வீணா மனசு அழகாய் விடாது. இப்போ உன் நிலைக்கு அதான் நல்லது. இரும்பு கல்லு எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் உன் மனசு இருக்கணும். துக்கத்துக்கு ஏக்கத்துக்கு மனசுல இடம் கொடுத்து பித்து பிடிச்ச மாதிரி நிக்காதுன்னு சொல்ற, புரியுதா? புரிஞ்சதுப்பா. அன்பரசேங்க, என்னங்க கார் ரிப்பேருங்களா? ஆமாங்க. என்னன்னு நான் பாக்கட்டுங்களா? பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. என்ன தம்பி, கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? ஆமாங்க. அடடே, நீங்களா? அன்பரசி, நீயாம்மா? இவ்வளவு நேரமா உன்னை கவனிக்கவே இல்லையே. அதான் அவரு கவனிச்சுட்டாரு. எல்லாம் மெக்கானிக்ஸா தெரிஞ்ச டிரைவரா பார்த்து வச்சிருக்கீங்களே, ரொம்ப ஃபைன். வரேன், பாய் பாய். டிரைவரா? ஆமாங்க, கார் ஓட்டுறவன் டிரைவர் தானே. என்ன தம்பி நீங்க, அந்த பொண்ணுதான் ஏதோ தெரியாதனமா உளறிட்டு போகுதுன்னா நீங்க வாங்க போலாம். தம்பி, என்ன ஆழ்ந்த யோசனை? அன்பரசி அழகான பேர் இல்ல? பேர் மட்டுமா, அவளும் தான் அழகா அஜந்தா ஓவியமாட்டு இருக்கா. அதோட அறிவும் அந்தஸ்தும் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க நினைக்கிறேன். ஆமாம் தம்பி, அவளோட அப்பா என் நெருங்கிய நண்பர். வாங்க, கார்ல போய்கிட்டே பேசு. அப்போ உங்களுக்கு காதல் கசந்து போயிடுச்சா? கசக்கிற அமுதம் இருந்தா ஒருவேளை காதலும் கசக்கலாம். அன்பரசி, காதல்ங்கிறது ஒரு மலர். அது கல்யாணத்தினாலதான் கனியாகும். பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? காலகாலத்துல கல்யாணமும் பண்ணிக்குவோம். நான் மட்டும் வேண்டாம், நான் சொல்றேன். சீக்கிரம் உங்க அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு செய். நான் செய்தா மட்டும் போதுமா? நானும் எங்க அப்பா கிட்ட சொல்லி இன்னைக்கே பெண் கேட்க சொல்றேன். நான் எது கேட்டாலும் எங்க அப்பா மறுக்கவே மாட்டார். எங்க அப்பாவும் தான். இப்படிப்பட்ட ஃபாதர்ஸ் நம்ம 2 பேருக்கும் கிடைச்சிருக்கிறது நம்ம செஞ்ச பாக்கியம். அப்புறம் என்ன? அப்பா, அப்பா, என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். மகிழ்ச்சியான செய்தியா? என்ன? நான் திருமணம் செய்துக்கலான் இருக்கேன். அட,
என்னப்பா இது? கல்யாணமே வேண்டான்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு கல்யாணம் செய்துக்க போறேன்னு சொல்றாங்க. வேற யாருப்பா சொன்னது? வேற யாரு? நம்ம முதலாளி தம்பி தான். சந்திரன் தான் கல்யாணமே செய்துக்க போறதுலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீ கூட தான் சொல்லிக்கிட்டு இருந்த பிரம்மச்சாரியாவே இருந்து தொண்டு செய்ய போறேன்னு. அது அப்போ இப்போ ஒரு அழகான பெண்ணை பார்த்திருப்ப, அவ அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். ஆமா, உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? நான் தான் என் கண்ணால பார்த்தனே. பாத்தீங்களா? அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணுதான். நம்ம வீரப்ப முதலியார் இல்ல, அவரோட சின்ன பொண்ணு அன்பரசி. அப்பா, அவளை பார்த்ததும் அப்படியே அசந்து போய் நின்னுட்டீங்களாக்கும். அப்பா, அந்த பொண்ணை பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க? நினைக்கிறது என்ன, ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். கல்யாணத்தை இந்த மாசத்திலேயே முடிச்சிட வேண்டியதுதான். நான் நினைச்சதே நீங்களும் முடிவு பண்ணிருக்கீங்கப்பா. உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். என்னப்பா சொல்ற? அன்பரசி என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அன்பரசி உன்கிட்ட சொன்னாளா? என்ன வளர்ற? வளர்றானா? நீங்க என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்? அன்பரசிய சந்திரன் வழியில சந்திச்சாரு. இவ்வளவு காலமா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் பண்ணிக்கிறேன்னாரு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஏண்டா? ஏன்? என் இதயமே வெடிச்சிரும் போல இருக்குப்பா. அன்பரசிக்கும் சந்திரனுக்கும் திருமணம் செஞ்சு வச்சு முடிவே செஞ்சிட்டீங்களா? வாக்குறுதியே கொடுத்துட்டேன்டா. குமார், டேய், என்னடா கொஞ்சம் புரியும்படியா சொல்லுடா. சொல்றப்பா, என் வாழ்க்கையை பத்தி முடிவு செய்ய உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அன்பரசி இன்னொருத்தருடைய பெண்ணாச்சே. குமார், நீங்க 2 பேரும் காதலிக்கிறோம், திருமணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சோம். அதை சொல்லத்தான் இதயத்துல இன்பத்தை சுமந்துகிட்டு ஓடி வந்தேன். ஐயோ, இதை ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் சொன்னா நீங்க தட்ட மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இல்ல, காலம் கடந்து போச்சு. நம்ம வாழ வச்சவங்களை வாழ வைக்கிறதுக்காக நீ உன் காதலை தியாகம் செஞ்சுதான் ஆகணும். அது என்னால முடியுமாப்பா? ஏன் முடியாது? மனசு இருந்தா மலையையும் சாய்க்கலாம்னு சொல்லுவாங்க. தவார் குமார், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன். முதலாளி தம்பியும் அந்த பெண்ணை விரும்புறாரு. இப்ப போய் நான் அவங்க கிட்ட என் மகன் அந்த பொண்ணை காதலிக்கிறான்னு சொன்னா என்ன பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ நான் அந்த பெண்ணை மறக்க வேண்டியதானா? அன்பரசிய காதலிச்சோங்கிறதையே மறந்து. கடுமையான தண்டனைப்பா. கடுமையான தண்டனை தான். என்னப்பா செய்யலாம்? ஒருத்தனுடைய வாழ்வை அவனுடைய விதிதான் நிர்ணயிக்குது. அன்பரசி, அன்னைக்கு அன்பரசியோட கிளப்புக்கு போறேன்னு சொன்னேன், இன்னைக்கு தனியா வெளியே போறேன்னு சொல்றியா? இல்லப்பா, நிலையில்லாம தவிக்கிற என் மனச ஒரு நிலைப்படுத்தலாம்னு நினைச்சுதான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமான்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போ. கோயிலுக்கு தானே போகணும்னு சொன்னேன், போயிட்டு வா. பாண்டியா, என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியல, புகையா போகுதுடா அவன் திட்டங்கள் மாதிரி. நான் அதெல்லாம் கேட்கல. இப்ப இருக்கா வந்து பழைய பாக்கி வசூல் பண்ணாலும் வந்திருக்கிறேன். பழைய பாக்கியா? ஆமா. ஏன் ஆத்திரப்படுற? இந்த பாண்டியனுக்கு தெரிஞ்ச ரகசியங்கள் வெளியே தெரிஞ்சா? வெளியே தெரியக்கூடாதுன்ற காத்தா நீ கேட்கும் போதெல்லாம் கொட்டி அழறேன். நீ அழுதா பத்தாதே, அழறணும். ஆமா, இது என்ன புது மோசடி? அமுதா கல்யாணமே ஆகாத கன்னி பொண்ணு, அவளை விதவைன்னு பாண்டியா, பழைய பாக்கி 10,000 தானே? கரெக்ட். இப்ப அவ்வளவுதான். இருக்கு, வர்றேன். என்னது? பொண்ணுக்கு பூவும் போட்டு இல்லைன்றா, இங்க படத்துக்கு வச்சிருக்கான். இவனுக்கு என்ன சாமி பக்தி? படத்துக்கு பின்னால ஸ்விட்ச். எப்படா கதவை திறக்கும்? திருப்பதி வெங்கடாஜலபதி பார்க்காம ஒருத்தன் காத்துட்டு இருக்கிறான். இங்க இவரை தொட்டா அது திறக்குது. இந்த உனக்கு சேர வேண்டிய பணம் சீக்கிரம் போ. பழைய பாக்கி சரியா போச்சு. புது கணக்கு? புது கணக்கா ஆரம்பிச்சிருக்கிறியே. கன்னி பொண்ணு அமுதாவை விதவைன்னு சொல்லி. கன்னி பொண்ணு ஏப்பா கதற? அப்போ உண்மை அவ கன்னி பொண்ணுதான், கன்னி பொண்ணுதான், கன்னி பொண்ணுதான்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேடி ஒருத்தன் உங்க காம்பவுண்ட் செவுத்து மேல ஏறத பார்த்தேன். வெளியில எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், காணோம். ஒரு வேளை இங்க வந்திருக்கானோ பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆமா, வீட்டுல யாருமே இல்லையா? இல்ல, என் பெரிய பொண்ணு கோயிலுக்கு போயிருக்கிறேன், சின்ன பொண்ணு கிளம்புக்கு போயிருக்கிறேன். விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வேலைக்காரங்க யாரும் நான் வீட்டுல வச்சுக்கிறது இல்ல. குட், நல்ல பழக்கம். நோனோ, எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே கிடையாது. பார்த்தாலே தெரியுது நீங்க சிகரெட் பிடிக்க மாட்டீங்க. என்னாச்சு? நெருப்பு. நெருப்பா? சிகரெட் நெருப்பு சுட்டுடுச்சு, அணைக்காம வச்சிருக்கீங்க. அது ரொம்ப ஒரீடா இருக்கும் போது ஒன்னே ஒண்ணு பிடிப்பேன், வெளியே யாருக்கும் தெரியாது. சில விஷயத்தை மறைக்க வேண்டித்தான் இருக்கு. பக்தி இல்லாத கூட இங்க வந்தா பெரிய பக்திமான் ஆயிடுவா சார். என்ன பொறுத்த மட்டும் நேர்மையில இருந்து விலகாம இருக்க இந்த படங்கள் காவலா இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்ல, இங்க வர்றவங்க யாருக்கும் பொருந்தும். அப்படின்னா நேர்மை இல்லாத கூட இங்க வராங்களா? நோனோ, ஒரு பேச்சுக்கு சொன்ன இன்ஸ்பெக்டர். ஓ, ஐ சி. அப்ப நான் வரட்டுங்களா? என்ன புத்தகம்? இது மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை. எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். மிஸ்டர், நீங்க செய்யற தப்ப ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஐ மீன், நீங்க சிகரெட் பிடிக்கிறது. வரட்டுங்களா? சத்தியம் போயிடுச்சு, சோதனை இன்னும் போகல. அவர் தான் நீட்டாரே, வாங்கி குடிக்க வேண்டியதானே. என்னையும் காட்டி கொடுத்துட்டு பயந்துட்டேன் தெரியுமா? நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் கடவுள் தான் காப்பாத்தினார். ரொம்ப நாளைக்கு காப்பாத்த மாட்டார். வர வெங்கடாஜலபதி. நாம வணங்குற தெய்வங்கள்லாம் கூட திருக்கல்யாணம் செய்துக்கிறாங்க. மீனாட்சி கல்யாணத்தை காணணும்னு வருஷா வருஷம் அந்த விழாவை செய்து பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா எனக்கு கோவில் புனிதமான இடம். இங்க நல்ல புராண காட்சிகளை அழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதோ வள்ளி கல்யாணம். கல்யாணம் ராமகாவியத்திலே காதல் சுவையை இலக்கிய நயத்தோடு எடுத்து இயம்பி இருக்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பன். எண்ணரு நலத்தினாள் இணையள நின்றுழி கண்ணொடு கண்ணினைக்கு ஒன்றை ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ஆஹா, காதலை பற்றி கம்பன் எவ்வளவு அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறான் பார்த்தீர்களா? காதல் என்பது கடவுளே, நான் உன் சன்னதிக்கு வந்தேன். என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுன்னு கெஞ்சினேன். என் கையில இந்த குங்குமம் விழுந்துச்சு. எல்லாம் சேர்த்து 30 லட்சம் தேரும் சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க. எஸ்டேட் வரைக்குமே 30 லட்சம் காணுமே. அப்புறம் பங்களா, தோட்டம், துறவு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, கடன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மூச் கடங்கிற பேச்சே எங்க முதலாளி கிட்ட கிடையாது. பாக பிரிவினை அது இது எந்த காலத்திலயும் ஏற்படாது. அண்ணன் தம்பிக்குள்ள அவ்வளவு ஒத்துமை. நல்ல சம்பந்தம் தான். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, அன்பரசி மாத்திரம் சரின்னு சொல்லிட்டு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். வேலைக்காரி வரல? இன்னைக்கு அவன் வரலப்பா. ட்ரிங்க் சாப்பிடுங்க. உங்க பையன் டாக்டரா இருக்கான். சின்ன வயசுல நீங்க அவனை பார்த்தது இப்ப பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஆமா, இப்ப போச்சே, அதுக்கு தான் விதவேன்னு தெரியாதுன்னு போன தடவை என்கிட்ட நீங்க சொன்னீங்க. சொன்னேன். அப்புறம் சமயம் பார்த்து பக்குவமா சொல்லிட்டேன். அத விடுங்க, நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அவசரம் மாதிரி. அது சரி. ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை பாத்துக்க வேண்டாமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஏற்கனவே பாத்துக்கிட்டாங்க. நீங்க எடுத்து சொன்னா போதும், முகூர்த்த தேதியை குறிச்சிட வேண்டியதான். சரி, அப்ப நான் வரட்டுமா? சரி. என்ன ரொம்ப அவசரப்படுறீங்க? கல்யாணமாச்சு, அவசரப்பட வேண்டியதுதான். 30 லட்சம் அன்பரசி பத்திரம் சரின்னு சொல்லிட்டா. என்ன இன்னும் டார்லிங் வரலையா? மணி தானே 6 வந்துட்டு வர.
டாக்டர் இல்லையா? இதோட வேற ஏதாவது நல்ல கேஸ் கிடைச்சிருக்கோம். சும்மா இருங்கடி, வேற வேலை இல்ல. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்னக்கா? இந்த பெண் கேட்க கருணாகரன் வந்துட்டு போனாரு. யாரு? டாக்டரோட அப்பாவா? ஆமா, அவர் மகன் டாக்டர் தான் சொன்னாரு. டாக்டர் நான் சொன்னாரு? ஆமாம்மா. ஓ, ஹவ் ஸ்வீட் யூ ஆர். என்னம்மா இது சாப்பிடாம இருந்துட்டா? எனக்கு வயிறே நிரம்பி போச்சுக்கா. பசி தாகம் ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்ப மாப்பிள்ள நான் மனமாற காதலிக்கிறவரு. காதலிக்கிறவரா? அன்பரசி, கொஞ்சம் நில்லுமா. என்னப்பா? உங்ககிட்ட உன் கல்யாண விஷயமா பேசணும். போங்கப்பா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே. இல்லம்மா, நீ படிச்ச பொண்ணு, நீ ஏதாவது மாப்பிள்ளை செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா? இல்லப்பா, நீங்க யாரை பார்த்து முடிவு செஞ்சாலும் எனக்கு சரிதான். வெரி குட். இன்னைக்கு காலையில தான் கருணாகரன் வந்து உன்னை பெண் கேட்டான். நீங்களும் மாமாவும் எனக்கு எடுத்துலாம் செய்ய போறீங்க. மாப்பிள்ளை நீ பார்க்க வேண்டாமா? நான் ஏற்கனவே அவரை பார்த்துட்டேன்ப்பா. நல்ல பொண்ணு. கருணாகரன் சொன்னது சரியா தான் போச்சு. கல்யாண காரியத்தை உடனே கவனிக்க வேண்டியதான். பெரிய ஆளுதான் என்ன அங்க வந்து காத்திருக்க சொல்லிட்டு இங்க உங்க அப்பாவை பெண் கேட்க அனுப்பிட்டீங்களா? இருங்க, கல்யாணம் ஆகட்டும், சரியான தண்டனை தரேன். வந்து வந்தாவது போயாவது முடியாவையா காலி பசங்க. எப்படி அடிக்கிறீங்க? ஏற்கனவே அவனுக்கு மூலக்கோளாறு. சிக்கு புக்கும் அப்புக்கு சிக்கும் சிக்கு புக்கும். இது சாமா நான் இவனை வெளியே கூட்டி வரதில்ல. பைத்தியம் பத்தியா என்ன பார்த்து பைத்தியம் பண்றா? பாரு, நான் போறேன், பின்னால் நீ வருத்தப்படுவேன். நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துங்கடா. ஆமாண்டா, நான் மாத்திரம் வரலன்னா முதுகெல்லாம் நேரம் வீங்கி இருக்கும். கரெக்ட், நீதான் என்ன காப்பாத்துன. உங்க விவகாரத்தெல்லாம் ஆத்தங்கரை வரைக்கும் வச்சிருந்தேன். இன்னைக்கு என்னன்னா கோயிலேயே மூலஸ்தானம் வரைக்கும் வந்துருச்சா? நீ நினைக்கிறது தப்புடா. அப்படி இல்ல ஒண்ணு கிடையாது. இங்க உள்ள சித்திரங்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போலாமான்னு வந்தேன். பெரிய ஓவியம் சித்திரத்தை பாப்பா வந்த. டேய், பேச்சுக்கு சொன்னேன்டா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. நிஜமாவே பிடிக்க போகுது உனக்கு. அப்ப நான் வரேன். எங்க போற? வீட்டுக்கு. வீடு கிழக்கு இருக்குடா. என்ன மேக்க போற? இப்படியும் போலாம். என்ன சுத்தி இப்படி வீட்டுக்கு போறேன்றான்? டேய், நீ எங்க சுத்தினாலும் உன்னை சுத்திட்டே இருப்பான்டா, விட மாட்டான்டா. படத்துக்கு பொட்டு வச்சுட்ட, விதவைய சுமங்கரையாக பாக்குறியா? பொட்டு வச்சா ஏண்டா ஒத்துக்குவாங்களா? இத பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. சாக்கு சொல்லியே தப்பிச்சுக்கடா. உன்னை கேட்டா பெருசா நீ எழுதுனா காவியம் ஓவியம்னு சொல்லுவேன். ஆத்தங்கரை, கோயிலு, தோப்பு எல்லா விஷயமே எனக்கு தெரியும். டேய், உலகத்துல மறைக்க முடியாத விஷயமே ரெண்டு. ஒண்ணு இருமல், இன்னொன்னு காதல். நீ அவனை துரத்துன, நான் உன்னை பின்னால துரத்துனேன்.
இது மாதிரி விஷயத்துல எல்லாம் அப்பப்ப பின்னால திரும்பி பாத்துக்கணும். ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தர் பின்னால வந்துகிட்டே இருப்பான். அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறது உனக்கு புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சு. டேய், தண்ணிக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுடா. வசந்த், எனக்கு தெரியும் இந்த பொண்ணு மேல உனக்கு ஆசை இருக்குன்னு. ஆமா, இந்த பொண்ணுக்கு உண்மையில ஆசை இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அடுத்த நாளும் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போன வரைக்கும் சரிதான்டா. அதுக்காக கருப்பு புடவை கட்டணும் அத்தனை பேரும் அமுதாவா நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தேன். ஏன்டா அதையே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க? காதலிக்கிறதுக்கு கொஞ்சம் இது வேணும்டா. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி இப்படியா இருப்பீங்க? உங்க அண்ணன் மாட்டு வண்டி காலத்து மனுஷன், நீரனான ராக்கெட் காலத்து மனுஷன், ரொம்ப ஸ்பீடு. ஏண்டா விதவிக்கு போய் மறுவாழ்வு தர போறியா? ஐயோ, அந்த விஷயத்துல தான்டா அண்ணன் நினைச்சா பயமா இருக்கு. பயமா இருந்தா நினைக்காத, இல்லன்னா மறந்துரு. நீயே அப்படி சொன்ன எப்படா ஏதாவது ஒரு வழி சொல்ற? நீ ஒண்ணு கவலைப்படாதடா. நீயும் அந்த பொண்ணு சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நல்ல முத்து, கட்ட கோவம் வரும், தப்பா நினைக்காத. நான் ஃப்ரெண்டுங்கிற முறையில இந்த காரியத்தை செய்யறேன். அந்த பொண்ணை சந்திக்கும் போது அவ சம்மதத்தை நீ தெரிஞ்சுக்க. சம்மதம் கொடுத்துட்டா எனக்கு ஒரு அண்ணி கிடைச்ச மாதிரி. என்ன உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நல்ல முத்து, நல்ல முத்து, நல்ல முத்து, உனக்கு ஒரு நல்ல செய்தி, கல்யாணம். ஐயோ, எனக்கு கல்யாணம் வேணாங்க, வெக்கமா இருக்குது. எனக்கு சேலையெல்லாம் துவைக்க தெரியாதுங்க. கல்யாணம் உனக்கு இல்லடா. எனக்கு தெரியாதா? எனக்கு எவன் பொண்ணு தர போறான்? அப்படியே கொடுத்தாலும் மேலக்காரன் பத்தக்காரன் எவனும் வர போறது இல்ல. விஷயத்தை கேள்டா. கல்யாணம் தம்பி சந்திரனுக்கு. மாட்டிக்கிட்டாரா? எப்படியோ இவருக்கு கல்யாணம்னா எனக்கு போனஸே கிடைச்ச மாதிரி. அது மட்டும் இல்ல, சம்பளத்தை விட சேர்த்து தர போறீங்களா? அந்த சாப்பாடே போட்டுருவோம். சாப்பாடே ஆச்சரியமா இருக்குது. அங்கங்க கல்யாண வீட்டுக்குள்ள போன உடனே டொப்புன்னு பாட்டில் உடைச்சு போடுறான். என்னது? சோடா கலரை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கூட வைக்கப்படாது. வெத்தலை பாக்கோட தேங்காய் பைய கொடுத்துடுறேன். தேங்காய் பையக்குள்ள சாத்துக்குடி இருந்துச்சு, எனக்கு கெட்ட கோவம் வரும். இந்தாங்க, முகூர்த்த நாள் குறிச்சு கொண்டு வந்திருக்கேன். சம்பந்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அடடே, இவ்வளவு சீக்கிரத்துல நாள் குறிச்சிட்டீங்களே? ஏன் அவசரம் எனக்கு தெரியும். ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண பீச்சுக்கு, பார்க்குக்கு, எல்லா இடத்துக்கும் கூட்டி போய் அந்த பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கும்போது ஒரு தாலியை கட்டிடுங்க. ஒரு விளம்பரமாவும் இருக்கும், ஊர் ஊரா பேச்சா அடிபடும். காதலிச்சு கை விட்டாங்கிற கெட்ட பேரும் வராது. எப்படி வசதி? சிச்சி, கேட்கவே அசிங்கமா இருக்குடா. தம்பி, நல்ல காரியத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சுடணும். கல்யாணங்கிறது நல்ல காரியம்னு அவருக்கு தெரியாதா? இவரை பொறுத்த வரைக்கும் சரி, எனக்கு தெரியும். ஆமா, பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிச்சா? பொண்ணு சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே முதலியார் நாள் பார்த்துட்டு வர சொன்னாரு. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமே, ரொம்ப கஷ்டம் தம்பி. ராமர் மாதிரி. ராமர் ரிஸ்ட் வாட்ச் கட்டி நான் இப்பதான் பாக்குறேன். டேய் நல்ல முத்து, இந்த முகூர்த்த நாள் குறிப்பை நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. நல்ல காரியத்துக்கு நானா? கல்யாணம்னு சொன்ன உடனே தம்பியே மறந்தாச்சா? இத அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா அதுல ஒரு தனி விசேஷமே இருக்கு. உங்களுக்கு கல்யாணம்னா அவருக்கே கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம். ஆமாங்க, இவன் சொன்னபடி தம்பிகிட்ட கொடுத்து அனுப்புவோம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதான். நீ மேனேஜர் இருக்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் அதுவும் சேர்த்தா அதுவும் சேர்த்தா அதுவும் சரிதான். சே, எனக்குமா மேனேஜர்? சொல்லுங்கண்ணா. ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறதா எனக்கு தெரியும். சும்மா கண்ணை மூடிட்டு கடகடான்னு சொல்லுங்க. வந்து உனக்கு ஒரு அண்ணி வரப்போறா. அண்ணி? உண்மையாவா சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்கறப்ப எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? அண்ணி யாருன்னா அதை சொல்லாம இருக்கீங்களே. நீ இப்படி துடிப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த முகூர்த்த நாள் குறிப்பியா உங்ககிட்ட கொடுத்து பெண் வீட்டாருக்கு அனுப்ப முடிவு செய்திருக்கேன். டேய், போய்தான் பார்த்துட்டு வாயா. கொண்டாங்கண்ணா. தை மாதம் சண்முக முதலியாரின் மகன் திருநறை செல்வன் சந்திரன் எம்பிஏக்கும் வீரப்ப முதலியாரின் மகள் திருநறை செல்வி அன்பாசியா. ஏன் தம்பி, அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? இந்த கல்யாணம் எப்படி முடிவாச்சு? அதுவா, நான் கிராமத்துக்கு போயிட்டு திரும்பும் போது வழியில அந்த பொண்ணை பார்த்தேன். நான் அவளை விரும்புறேங்கிறது தெரிஞ்சதும் நம்ம மேனேஜர் அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து பேசி முடிவு செய்துட்டு வந்துட்டாரு. அண்ணா. என்னடா? ஒண்ணும் இல்லண்ணா, வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு தகுதியானவ இல்லைண்ணா. ஏண்டா வசன், அந்த பொண்ணு மாடனா இருக்கான்னா? இல்லண்ணா, அந்த அன்பரசி மட்டும் உங்களுக்கு வேண்டாண்ணா. ஆமா, நீ ஏன் அவளை வேண்டாங்கிற? டேய் வசந்த், அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது உனக்கு பிடிக்கலன்னா, அவளை நீ உன் அண்ணியா ஏத்துக்க இஷ்டம் இல்லைன்னா, எனக்கு மனைவியே வேண்டாண்டா. அண்ணா, உங்க மனசை நான் புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு தாய் தகப்பன் தெய்வம் எல்லாம் நீங்க தான். உங்க விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். இப்பவே இந்த முகூர்த்த நாள் குறிப்பை கொடுத்துட்டு வரேன். தம்பி,
நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த குறிப்பு பின்னால அவங்க விலாசம் இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க? நான் தான் அமுதா. இந்த வீடு எங்க வீடுதான். உங்க வீடா? அப்ப வீரப்ப முதலியார் எங்க அப்பா. அன்பரசி என் தங்கச்சி. உங்க தங்கச்சியா? யார் யார் போவுள்ள சொன்னது காலைல உள்ள போவுள்ள. வணக்கம் சார். யார் நீங்க? கருணாகரம் விட ஆரம்பிச்சார். ஓ, கர்நாடகா இருந்தாரா? உட்காருங்க. நீங்க கருணாகருடைய மகனா? இல்லைங்க இல்லைங்க. இந்த முகூர்த்த நாள் குறிப்பை கொடுத்துட்ட சொன்னாரு. கல்யாணத்தை ஏக தடபடல் நடத்தி விடுவோம். வேலைக்காரி செய்ய வேண்டியது நீ ஏன் செய்யற? அவ இன்னைக்கு வரலப்பா. காத்து சாப்பிடலாம். ஐயா, காப்பில சர்க்கரை இல்லையே தம்பி, கொஞ்சம் சர்க்கரை. இல்லைங்க, இந்த காஃபில ரொம்ப இனிப்பு இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி காஃபி சாப்பிட்டதே இல்லை. என் பொண்ணை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். நீங்க தான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்க மகளுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். அப்ப நாங்க வர்றோங்க. வாமா, போயிட்டு வாமா. ஆமா, இந்த சித்திரம் ஏன் கற்பனை? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் அப்படி சொல்ற? இந்த மாதிரி பொண்ணு நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? நான் தான் சொன்னேனே, என்னுடைய கற்பனை படைப்புன்னு. எனக்கு என்னமோ எங்க அக்கா மாதிரியே இருக்கு. அப்படியா அண்ணி? ஐயா, இது என்ன அண்ணி? என்ன எப்பவும் போல அன்பரசன்னு கூப்பிடுங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படி? ஐ டோன்ட் லைக் அண்ணி. சரி அண்ணி. பாத்தீங்களா மறுபடியும் அன்பரசி. ஆமா, என் படம் என்னாச்சு? எப்ப வரைய போறீங்க? சீக்கிரத்திலேயே உங்களையே அண்ணனையும் சேர்த்து ஒரு படம் வரைஞ்சு கொடுக்குறேன். நோ நோ, என்ன மட்டும் தான் வரையணும். சரி, உங்க இஷ்டப்படி ஒண்ணு, ஏன் இஷ்டப்படி ஒண்ணு. ஓகே? நோ நோ. அந்த பெண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம்னா அவருக்கே கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம். அன்பரசி மட்டும் உங்களுக்கு வேண்டாண்ணா. என் மனசு அப்படி தடுமாறுது. அப்படியெல்லாம் இருக்காது, இருக்கவே இருக்காது. நான் உண்மையிலேயே அமுதாவை காதலிக்கிறேன். அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாது. சமயம் வரும்போது சொல்லலாம்னு இருக்கேன். அடே அப்பா, நீங்க பெரிய ஆளுதான். இருந்தாலும் ஏன் இப்படி உங்க அண்ணனுக்கு பயந்து சாவறீங்கன்னு தான் தெரியல. என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அண்ணனுக்கு தம்பி தானே. வசந்த், அன்பரசே, பசிக்கலையா உங்களுக்கு? சாப்பாட்டுக்கு வாங்க. சே, இந்த மணியை கோயில் அடிச்சிருந்தா புண்ணியமாவது உண்டு. சீக்கிரம் வாங்க சாப்பாட்டுக்கு, கரண்டி வளையுது. சாப்பாட்டுக்கு அப்புறம் பழத்தை சாப்பிடலாம்டா. நான் தான் சமயக்காரன். ருசி பாக்குற மாதிரியே சாப்பாட்டை தீர்த்துட்டேன். அடுத்தது பழம் தான். என்ன இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பிரமாதம். என்ன கத்திரிக்காயா? எங்கடா? உனக்கு இல்லடா, எனக்குன்னு பண்ணிக்கிட்டே தீர்த்துட்டேன். சரிதான். வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி அண்ணி வந்திருக்காங்க. அதுதானே புருஷன் கொண்டாட்டி மாதிரி பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடாம எதிரும் புதிருமா கீரியும் பாம்பு மாதிரி உட்கார்ந்துகிட்டு.
நியாயமா பார்த்தா நீங்க 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடணும். கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் ஆகல, அதுக்குள்ளேயும் முழுகாம இருக்காங்களா? சொல்லவே இல்லையே. டேய் பேசாம வேலை கவனிடா. நீங்க தான் சரியா பசைய மாட்டேங்கிறீங்க. சோத்த நான் சாம்பார் ஊத்தவனா? எல்லாம் நான் ஊத்திக்கிட்டேன், நீ உட்காந்து சாப்பிடு. என்ன திடீர்னு குரல் கணீர்னு வருது? ஓஹோ, பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிற தைரியமோ? ஏய் வராம இருக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏக்கம்தான் என்ன கத்திரிக்காய் இல்லன்னு. நீங்க ஒண்ணு அவர் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஆள் இருக்குது, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஆள் இல்லையங்கிற ஏக்கம்தான். ஓ ஐ சி. ஐயால் சோசி. சீக்கிரமா அவருக்கு பிடிச்ச பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டா போச்சு. ஆமா ஆமா, அவசரத்துல கல்யாணம் பண்ணா இடஞ்சல தான் வந்து முடியும். அதே மாதிரி கல்யாண விஷயத்துல நிதானமா இருந்தா அது ரொம்ப பேரை பாதிக்கும். கேள்வியும் பதிலும் நல்லாவே இருக்கு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சில பேரு பசிச்சா சாப்பிடுறாங்க, சில பேரு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுறாங்களே. கிடைக்காமலே போயிட்டா பொட்டு வச்சா தீர்ந்து போச்சு. ஏன் சார், நம்ம அபிப்பிராயம் என்னவோ விதவா விவாகம். விதவா விவாகமா? டேய் நடக்கக்கூடிய காரியம் ஆடாது. காலுக்கு உதவாத சிரிப்ப கழட்டி அறிய வேண்டியதாண்டா. என்னங்க கைய கழுவிட்டீங்க? ஆம்பளாச்சே, நாங்க முந்திக்கிட்டா அவங்க வேற கல்யாணத்தை பண்ணிக்கலாம், அவங்க முந்திக்கிட்டா நீங்க கைய கழுவுங்க. என்னங்க அது இதுலயே கழுவுறீங்க? நீங்க தான் சாப்பிடல, மத்தவங்களையும் சாப்பிட விடாம பண்ணிட்டு போறீங்க. டே வசந்த், டே வசந்த், என்னடா அது இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? டேய், அன்னைக்கு பொட்டு வச்சு ஒரு படத்துக்கு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போய் நீ கல்யாணத்தை பண்ணிக்கடா. என்ன யோசனை பண்ற? உங்க அண்ணன் உன்னை மறுபடியும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள சேர்ப்பாருன்னா? உங்க அண்ணன் தெரியாது, ஒரு வாரம் பொறுப்பாடுறா, 10-15 நாள் பாப்பாரு. அதுக்கப்புறம் அவரா உன்னை தேடி வந்து வீட்டு வாசப்படையில நிக்க வச்சு ஆலத்தி எடுத்து வலதுகார வச்சு உள்ள வாடாம்பாரு. போடா தைரியமா, போடா போடா. அப்பா, சாப்பாட்டு நேரத்துல இப்படி ஏதாவது பிரச்சனையை கிளப்பினாதான் நமக்கு பழம் மிஞ்சுது. சே, எல்லாம் மாம்பழம். 2 ஆப்பிள் வாங்கினா என்ன கேடு? அது நம்ம மேல தப்பு. மார்க்கெட்டுக்கு போகும்போது கமிஷன் அடிக்கப்படாது. இது நல்லா இருக்கு, இது புளிக்குது. சே, உள்ள போய் தின்னு. ஏன் கேக்குதுன்னு இப்பதான் எனக்கு புரியுதுப்பா. ஏப்பா, எப்பவோ நீங்க எனக்கு பொம்மை கல்யாணம் செஞ்சு வைக்கல, அன்னைக்கு அந்த மாப்பிள்ளை சத்து போல. அப்பா அப்பா, இந்த வீட்டுல 2 பெண்கள்ல ஒருத்திதான் வாழ வேண்டியவான்னு சொல்லுவீங்க. இப்ப அது நான் இல்ல, அக்காதான். எனக்கு நடந்து அவனுக்கு நடந்ததா போய் சொன்னீங்க. உடனே நான் அக்காவை பார்க்கணும், நீ வாழ வேண்டியவான்னு சொல்லணும். கூப்பிடுங்கப்பா. ஏப்பா கூப்பிட மாட்டீங்களா? நானே கூப்பிடுறேன். அக்கா அக்கா. கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லம்மா, உன் குரல் அவளுக்கு கேட்காது. நீங்க யார் சார்? ஏன் கேட்காது? இருந்தா தானே கேட்கும். அவங்கள உங்க அப்பா கொலை பண்ணிட்டாரு. அக்கா, அன்பரசி, உங்களை அப்பாவை கூப்பிடவே எனக்கு வெக்கமா இருக்கு. அன்பரசி, அன்பரசி. பாண்டியா, பாத்தியா அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு? அவனை விடு. அங்க பாரு சார், தயவுசெய்து அமுதாவை என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா? என்னப்பா சொல்ற? அமுதாவை அனுப்ப சொல்றானே. அமுதாவா? ஏப்பா, அமுதா என்ன நீ கட்டின பொண்டாட்டியா? அதானே கட்டின பொண்டாட்டி மாதிரியா அப்ப கிட்ட வந்து பொண்ணு அனுப்புங்கிற பத்தியா? என்னப்பா அது? நான் அவளை கட்டிக்கத்தான் போறேன். நீங்க சம்மதிச்சா இப்பவே அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். தயவு செய்து அவளை கூப்பிடுங்க சார். ஏய், என்ன நீ தாலியோட வந்திருக்கிற? எங்க இருந்து வர்ற? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்தா? டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மகளுக்கு திருட்டு தாலி கட்டுறேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். நீங்க நடந்துக்கிற முறையை பார்த்தா நீங்க தான் அமுதாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் இப்பவே உள்ள போய் அவளை கூட்டிட்டு போறேன். அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாரு. சீக்கிரமா போய் போலீஸ் கூட்டி வா. போலீஸா என்னப்பா சொல்ற நீ? நான் இருக்க பயமே நிலைமை சமாளிக்க வேண்டாம். நீ போ. இப்ப உன்னை நம்பி போற இந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்து.
அமுதாவை தேடித்தானே வந்திருக்கீங்க. ஆமா சார், ப்ளீஸ் எப்படியாவது அமுதாவை என்ன பார்த்தானா என் மேல உள்ள சந்தேகம் அவருக்கு போகும். மன்னிக்கணும், அமுதா இப்ப உங்களோட வர தயாரா இல்ல. நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியும். நீ அன்னைக்கு தோட்டத்துல பாடினதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அந்த பொண்ணுடைய மனசைய மாத்திட்டாரு. நான் சொல்றபடி கேட்டா உங்களால அமுதாவை கூட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஐயோ, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். எனக்கு அமுதா தான் வேணும். ஜஸ்ட் a minute. ஐயோ, என்ன சார் அது? வேற வழியே இல்ல. நீ அமுதாவை கூட்டிட்டு போறேங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா இதை விட்டா வேற வழியே இல்லை. இந்த பாரு, மயக்க மருந்து கொடுத்துருக்கேன். முதலியார் வரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் எடுத்துட்டு போ. உனக்கு அமுதா வேணும்னா நான் சொல்றபடி செய். என்ன சொல்றேன்? சரி சார். ஐயோ ஐயோ, என்ன கட்டி போட்டு கொண்டு வீடு வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன தூக்கிட்டு போற? ஒண்ணும் இல்லைங்க. போய் சொல்றான் இன்ஸ்பெக்டர் சார். இவன் சொல்றதை நம்பாதீங்க. என்னையும் கட்டி போட்டுட்டு அமுதாவையும் மூட்டையில கட்டி தூக்கி போறான். அமுதாவா இதுல? ஆமா சார், என் பொண்ணை மூட்டையை கட்டி தூக்கிட்டு போறாங்க. இல்ல, இது எனக்கு எதுவுமே தெரியாது சார். பொண்ணு பேசாம இருக்கு. மிஸ்டர், என்ன இதெல்லாம்? என்ன நம்புங்க சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அமுதாவை நான் சொல்லல. நான் அவளை பார்க்கவே இல்லை. இவர்தான் இந்த மூட்டை கொண்டு இருக்கா தூக்கிட்டு போன்னு சொன்னாரு. சார், இந்த சொல்றதெல்லாம் உண்மைக்கு அவருக்கு ரொம்ப தூரம் சார். யார் நீங்க? நான் அவனோட அண்ணன். அந்த அயோக்கிய ஒரு காமுகன். என்ன வேணுமானாலும் செய்வான். எந்த பெண்ணோட மனசையும் கெடுத்துருவான். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. உன் பேச்சை கேட்டுத்தான் அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். அப்படியே இவன் என் பொண்ணு மூட்டையா கட்டி தூக்கிட்டு போறான். எவ்வளவு அருமையா வளர்த்த பொண்ணு அநியாயமா கொண்டுட்டானே பாவி. என்ன, அவளை கொன்னுட்டானா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? நான் சொல்றத கொஞ்சம் தயவு செய்து கேட்காத. ஏதோ ஆத்திரத்துல பேசி துரத்திட்டேன். உண்மையை தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்தா எங்க வந்த உண்மையை சொல்லிட போறாளோ? நீ அவளை அடிச்சு கொண்டுட்டீரா? இல்லண்ணா, நான் அண்ணிய பாக்க வரலண்ணா. நான் அமுதாவை தான் பார்க்க வந்தேன். அமுதாவை நான் காதலிக்கிறேன். இதுக்குள்ள இருக்கிறது கூட அமுதாதான். இதுக்குள்ள இருக்கிறது அமுதாதான். அப்ப அன்பரசி மாடியில் இருக்கா? மாமா, தயவு செய்து அவளை கூப்பிடுங்க. அன்பரசி, 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 இங்க பாருமா, உன்னை கூட்டிட்டு போ. மாப்பிள்ள வந்திருக்காரு. ஏன் சார், நம்ம அபிப்பிராயம் என்னவோ விதவா விவாகம். விதவா விவாகமா? ஏய், நடக்கக்கூடிய காரியம் ஆடாது. காலுக்கு உதவா வச்சிருப்ப கரட்டி அறிய வேண்டியதாண்டா. காலுக்கு உதவாத செருப்பு கழுத்து தானே எறியணும். இன்னும் ஏன் மூடி மறைக்கலாம்? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலேயே அன்பரசி ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷனை இழந்த விதவை. இந்த உண்மையை சொன்னா நீங்க ஏத்துவீங்களோ மாட்டீங்களோன்னுதான். அன்பரசி, அம்மா, அன்பரசி பார்த்து உட்காந்து வைப்பா. அன்பரசி, டாக்டர் போன் பண்ணுங்க. யாராவது டாக்டர் போன் பண்ணுங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அன்பரசி, பாத்தீங்களா, விஷம் முடிச்சு தற்கொலை பண்ணிட்டா. அன்பரசி, நான் வளர்த்த மகளை நானே கொன்னுட்டேன். என்னுடைய சொந்த மகள் தானே தற்கொலை செய்துட்டா. இதுமே எனக்கு யாருமே இல்லை. ஒருவேளை அமுதா உயிரோடு இருந்தா? அமுதா உயிரோட இருக்கா? எங்க இருக்கா பாட்டியா? எங்க இருக்கா? சொல்ல மாட்டிய, நீ சொல்ல மாட்டே. நீதான் என் பேச்ச கேட்டவளை கொன்னுட்டியே. நீதான் அவளை கொன்னுட்டியே. இவனை அமுதாவை கொன்னான். ஆனா பாவி, மயக்க மருந்து கொடுத்து இவளை மூட்டையில கட்டி வச்சேன்னு சொன்னியாடா? சொன்னேன். உங்களுக்கு நல்ல முத்து, அவருக்கு பாண்டியா. கேட்டா நீங்க அமுதாவை கொன்ன. ஏண்டா, இந்த காரியத்தை நான் செய்வேனா? அப்ப அந்த மூட்டையில என்னடா? அது வெறும் மூட்டை. அப்ப அமுதா சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சார், இதனால் வரைக்கும் நீங்க உதவி செஞ்சதுக்கு என் நன்றி. உதவத்தான் நாங்க இருக்கிறோம். அமுதா சாகடிக்கப்படலையே? நோ சார், நெவர். நான் அஷ்யூர் பண்றேன். அவ கல்யாணத்துக்கு நிச்சயமா உங்களை இன்வைட் பண்றேன். அமுதா என் சித்தப்பா மக. அவரையும் ஆஸ்தியும் காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்படி ரெட்ட வேஷம் போட்டு நான் ஒரு நாடகம் நடிக்க வேண்டியதா போச்சு. நாடகம் நல்லபடியா முடியும் போது பாவம், இப்படி ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவன் பண்ண வேகத்திற்கு ஆண்டவனா பார்த்து கொடுத்த தண்டனை தான் இது. இப்ப அமுதா வா. மிஸ்டர், உங்களை அரெஸ்ட் பண்றேன்.